இன்னைக்கு நாம பார்க்க போறது ஈரான்ல பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மக்கள் போராட்டத்தை பத்தி. பொருளாதார கஷ்டத்தால ஆரம்பிச்ச ஒரு சின்ன பொறி இப்ப நாடு முழுக்க ஒரு பெரிய இயக்கமா மாறி இருக்கு. இது ஏன் நடக்குது, எதுக்காக? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நாடே தெருவுக்கு வந்து போராடுதுன்னா அதுக்கு என்னவா இருக்கும் காரணம்? சும்மாவா இவ்ளோ பெரிய போராட்டங்கள் நடக்கும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? வாங்க அந்த கேள்விக்கான பதில தான் இப்ப நாம தேடப் போறோம். முதல்ல இந்த போராட்டங்கள் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். இது ஏதோ ஒரே ஒரு நகரத்துல மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. தலைநகர் தெஹரான்ல ஆரம்பிச்சு தேசத்தோட மூளை முடுக்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இது ஒரு நாடு தழுவிய இயக்கம்னே சொல்லலாம். தெஹரான், இஸ்பஹான், ஷிராஸ், மஷாத் இப்படி பெரிய நகரங்கள் எல்லாத்திலையுமே போராட்டங்கள் தீவிரமா இருக்கு. ஆனா விஷயம் அதோட நிக்கல. இந்த எதிர்ப்பு நாடு முழுக்க சின்ன சின்ன ஊர்கள் வரைக்கும் பரவி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை ஈரான் பார்த்ததில்லைன்னே சொல்லலாம். இங்க ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். வியாபாரிங்க கடையடப்பு பண்றாங்க, தொழிலாளிங்க வேலைக்கு போகல, ஸ்டூடெண்ட்ஸ், பெண்கள், சாதாரண மக்கள்னு, அதாவது சமூகத்துல இருக்கிற எல்லா தரப்பு மக்களுமே அவங்க விரக்தியை காட்ட தெருவுக்கு வந்திருக்காங்க. சரி, இவ்ளோ பெரிய கோபத்துக்கு மூல காரணம் என்ன? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பொருளாதாரம். ஆமாங்க, நாட்டோட பொருளாதாரம் தான் எல்லாத்துக்கும் ஆணிவேரா இருக்கு. இந்த போராட்டங்கள் எல்லாமே ஒரு ஆழமான பொருளாதார நெருக்கடியில இருந்து தான் கிளம்பி இருக்கு. இந்த பொருளாதார பிரச்சனைகளை கொஞ்சம் பாருங்களேன். பணவீக்கம் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. நாட்டோட பணத்தோட மதிப்பு பயங்கரமா சரிஞ்சிருச்சு. வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல சாப்பாடு, வீட்டு வாடகை மாதிரியான அத்தியாவசிய செலவுகள் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாயிடுச்சு. இதுதான் மக்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ கொள்கைக்காக நடக்கிற போராட்டம் மட்டும் இல்ல. பல குடும்பங்களுக்கு இது அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கான போராட்டம். ஆமாங்க, உயிர் வாழ்றதுக்கே போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா மக்களோட கோபம் வெறும் பொருளாதார கஷ்டங்களோட மட்டும் நிக்கல. இப்போ அது நேரடியா அரசியலை நோக்கி திரும்புது. அது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். இப்ப தெருக்கள்ல கேட்கிற கோஷங்கள் முழுசாவே மாறிடுச்சு. மக்கள் இப்ப அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் தலைவர்கள் கிட்ட இருந்தும் வெளிப்படையான பொறுப்பு வேணும்னு கேக்குறாங்க. உண்மையான சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு, தலைவிரிச்சு ஆடுற ஊழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இங்க பாருங்களேன், எப்படி ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய நெருப்பா மாறுச்சுன்னு. முதல்ல விலைவாசி உயர்வு, வாழ்க்கை செலவுன்னு பொருளாதார கஷ்டங்களுக்காக ஆரம்பிச்சது. ஆனா இப்போ ஊழலை ஒழிங்க, சிஸ்டத்தை மாத்துங்கன்னு சொல்லி அரசாங்கத்தையே நேரடியா கேள்வி கேட்கிற அளவுக்கு இந்த போராட்டம் வளர்ந்து நிக்குது. ஒரு பக்கம் மக்கள் அவங்க உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு அரசாங்கத்தோட ரியாக்ஷன் என்ன? பாதுகாப்பு படைகள் என்ன பண்ணுது? இதுதான் இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான கட்டம். போராட்டங்கள் ரொம்ப கடுமையா ஒடுக்கப்படுது. பாதுகாப்பு படைகள் கண்ணீர் புகை குண்டுகள், வாட்டர் கேனன்லாம் யூஸ் பண்றாங்க. சில இடங்கள்ல துப்பாக்கிச்சூடு நடந்ததாவும், நிறைய பேர் காயமடைஞ்சதாவும், ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டதாவும் நம்பகமான தகவல்கள் வருது. ஆனா அரசாங்கம் சொல்ற கதையே வேற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த போராட்டத்துக்கு நாட்டுக்குள்ள எந்த காரணமும் இல்ல, வெளிநாட்டு சக்திகள் தான் இதை தூண்டி விடுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. நாட்டுல அமைதியையும் ஒரு நிலையான தன்மையையும் காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. அதனால பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும்னு அதிகாரிகள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஈரான்ல நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் அதோட எல்லையை தாண்டி இப்போ உலகத்தோட கவனத்தை ஈர்த்திருக்கு. சொல்லப்போனா முழு உலகமுமே இப்போ ஈரானை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சில வெளிநாட்டு தலைவர்கள் அங்க நடக்கிற வன்முறை, மானிட உரிமை மீறல்களை பத்தி கவலை தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் சில நாடுகள் இது ஈரானோட உள்நாட்டு பிரச்சனை, இதுல யாரும் தலையிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. இந்த சர்வதேச அழுத்தம், அரசாங்கத்தோட அடக்குமுறை, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. ஈரான் மக்கள் தங்களோட குரல் கேட்கணும், தங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு கேட்டு பயம் இல்லாம தெருக்கல்ல இறங்கி தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அப்போ இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். மக்களோட இந்த போராட்ட குரல்கள் ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வருமா, இல்ல இதுவும் அரசாங்கத்தோட அடக்குமுறையில முடிஞ்சிடுமா? ஈரானோட எதிர்காலமே இந்த கேள்விக்கான பதில்ல தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த பதில் நிச்சயமற்றதா தான் இருக்கு.